1962 ஜானகி அம்மையார் சட்டப்படி ஜானகி எம்ஜிஆர் ஆனார். குடும்ப பெரியோர்கள் சம்மதத்துடன் எம்ஜிஆர் ஜானகி தம்பதியினர் பதிவு திருமணம் செய்து கொண்டார்கள். ஜானகி எம்ஜிஆர் அன்பான பாசமான மனைவியாக விளங்கியவர். தெய்வ பக்தி மிக்கவர். கணவரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவராக விளங்கினார். எம்ஜிஆர் அவரை ஜானு என்று செல்லமாக அழைப்பார். ராமாவரத்தில் தோட்டமும் வீடும் உருவான பின் 1962 எம்ஜிஆரும் ஜானகியும் அங்கு குடியேறினார்கள். அன்றைக்கு சென்னை நகரத்தில் வளர்ச்சி பெறாத இடமாக இருந்தது ராமாவர தோட்டம். அப்படிப்பட்ட இடத்தில் எம்ஜிஆர் படப்பிடிப்பிற்கு சென்றுவிட்ட பின் துணை வேண்டுமே. ராயப்பேட்டை தாய் வீட்டில் வளர்ந்து கொண்டு இருந்த அண்ணன் தங்கையான அப்பு, ராதா இருவரும் ராமாவர தோட்டத்திற்கு வரவழைக்கப்பட்டார்கள். வயதான ஒரு அம்மாள் ஜானகி அம்மாவின் வேலைகளில் துணையாக இருந்தார். தோட்டத்தில் அப்புவும் ராதாவும் வளர்ப்பு குழந்தைகளாக வளரத் தொடங்கிய சிறிது காலத்தில் ஜானகி அம்மாளின் தம்பி நாராயணன் அவரின் மனைவி சாந்திக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம், அதாவது லதா, கீதா, சுதா, ஜானகி, ராஜா, பானு, மனோ இப்படி 7 குழந்தைகள் அப்பு ராதாவுடன் வளர்ந்தார்கள். மேலும் சந்திரன், இளங்கோ, செங்குட்டுவன் மற்றும் ஒரு பெண் குழந்தை என்று தோட்டத்தில் குழந்தைகளின் எண்ணிக்கை பெருகிவிட அவர்களுக்கென்று 2 பெண் பணியாளர்கள், அவர்கள் பள்ளிக்கு சென்று வர தனியாக ஒரு கார் டிரைவர் ஒருவர் இருந்தார்கள். அந்த வகையில் ராமாவர தோட்டம் ஒரு கிராமம் போல் சகலமும் நிறைந்ததாக இருந்தது. அந்த நிறைவுக்கு அடிப்படையாக இருந்தார் ஜானகி அம்மாள். ராயப்பேட்டையில் இருந்தபோது தனது அண்ணன் சக்கரபாணியின் 7 குழந்தைகளுக்கும் எல்லாமுமாக இருந்த எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்திற்கு வந்த பின் 13 குழந்தைகளுக்கு அவரே உலகமாக இருந்தார். அத்தனை பேருக்கும் பெயர் சூட்டியதும் எம்ஜிஆரை. மக்கள் திலகம் போல் நல்லவர்களாக விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைகளிடம் ஜானகி அம்மையார் காட்டிய அன்பும் அக்கறையும் அதிகம். எல்லா குழந்தைகளுக்கும் உயர்கல்வி வரை படிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. பெண்களுக்கு பரதநாட்டியம் கற்றுத்தரப்பட்டது. குழந்தைகள் அனைவரும் எம்ஜிஆர் ஜானகியை அப்பா, அம்மா என்றே அழைத்தார்கள். அதுபோலவே ஜானகி அம்மாள் தோட்டத்தில் வீட்டில் வேலை செய்கின்றவர்களையும் அன்பாக அக்கறையாக கவனித்துக் கொண்டார். எம்ஜிஆர் ஒரு கையால் அள்ளி கொடுத்தார் என்றால் ஜானகி அம்மாள் 2 கைகளாலும் அள்ளி கொடுப்பார். தோட்டத்தில் இருந்த 13 குழந்தைகளும் வளர்ந்து பெரியவர்களான பின் அவர்களுக்கு ஜானகி அம்மாளின் அனுமதியோடு மிக எளிமையான முறையில் எம்ஜிஆர் திருமணம் நடத்தி வைத்தார். தோட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு திருமணம் நடந்தால் அவர்களது திருமண செலவுகளை ஏற்றுக்கொள்வதோடு அவர்களுக்கு தோட்டத்தில் விருந்தும் கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார் ஜானகி அம்மாள். வேலைக்காரர்கள் தானே என்று வாராமல் அவர்களையும் வாங்க போங்க என்று மரியாதையாகத்தான் அழைப்பார். தமிழகத்தின் மிக பிரபல மனிதரின் மனைவி நான் என்ற ஆணவம் இல்லாமல் எளிமையாக வாழ்ந்தவர் ஜானகி அம்மாள். எம்ஜிஆருடன் 40 ஆண்டு காலம் சிறப்பாக வாழ்ந்த ஜானகி எம்ஜிஆர் மறைந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்டன என்று நினைக்கும்போது அவரை பற்றிய கடந்த கால நினைவுகளும் அன்பான உபசரணைகளும் என்றும் என் நெஞ்சை விட்டு அகலாது என்று கூறினார் எம்ஜிஆரின் வீட்டு வேலைக்காரரான முத்து.